மச்சான் ஒரு கேள்வி. ஒரு பேங்க்ல ஒருத்தன் வந்து 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான். 6 மாசம் கழிச்சு அந்த கடனை வந்து அடைக்கிறான். ஆனா அவன் முழுசா எல்லாம் சில்லறையாவே கொண்டு போய் கொடுக்குறான். ஏன்? அவன்கிட்ட நோட்டு இல்லை, அதனால சில்லறையா கொடுக்குறான். தப்பா பதில் சொன்னா எப்பவுமே கை கொடுப்போம். ஏன் சில்லறையா கொண்டு போய் கொடுக்குறான்? நீங்க சொல்லுங்க சார். அவர் தான் கடன் அடைச்சவரு. யோசி மச்சான், நீ எவ்வளவு பெரிய ஆளு, துபாயில இருந்து 20 வருஷமா இருக்கிற, உன்னை வந்து எவ்வளவு பேர் உன்னை இன்ஸ்பிரேஷனா ஃபாலோ பண்றாங்க. தெரியலையே மச்சான். தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி கமெண்ட்லயும் சொல்றதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நானே சொல்லிடுறேன் மச்சான். ஏன்னா அந்த கடனை வாங்கும் போது அந்த பேங்க் மேனேஜர் சொன்னாராம், கடனை வாங்குற நீங்க என்னைக்கும் நாணயமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதான் நாணயத்தோட மகளே, இது கண்டிப்பா உங்களுக்கு கடுப்பு வந்திருக்கும். பட் அது எவ்வளவு கடுப்பு இருந்தாலும் தங்கத்துறைக்காக இந்த வீடியோ நாங்க டெடிகேட் பண்றோம். ஏன்னா தங்கத்துறை ஒரு நாணயமான ஒரு பர்சன். அந்த நாணயத்தை உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் அந்த நாணயத்தை கொண்டு வந்தோம். ஸோ அதனால கோவப்படாம கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லிடுங்க. சந்தோஷம் மச்சான். நல்லா இருந்துச்சுல கடிஜோக்கு? நல்லா இருந்துச்சு. சிரிச்சு சொல்லு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கஷ்டமானவங்களை கேட்காதீங்க. கஷ்டமா கேட்க மாட்டேன் மச்சான், ரொம்ப ஈஸியா தான் கேட்க போறேன். ஓகே, 3 கடை இருக்கு. ஏ கடை பேர் வந்து மில்க் கடை, பி கடை வந்து நியூஸ் பேப்பர் கடை, சரி, சி கடை என்ன கடை? சி கடை கடல் கடையா? சி கடைனா தெரியல. டீ கடையா? சரி, அது என்ன கடை அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பார்க்குறவங்க சொல்லுங்க. நாங்களும் என்ன கடைங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். பாய்.